சூப்பராக ஒரு வெண்டைக்காய் பொரியல் சொல்லித்தரேங்க. ஒரு 300 கிராம் வெண்டைக்காய் எடுத்துருக்கேன். அதை இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க குட்டி குட்டியாக. ஒரு சின்ன தக்காளி பாருங்கள், அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4-5 காஞ்ச மிளகாங்க. இப்போ எண்ணெய் சட்டியில் ஒரு 50 கிராமுக்கு கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் உளுந்து போட்டுக்கோங்க, வெள்ளை உளுந்து. அது நல்லா பொரியட்டும். உளுந்து இப்போ நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் போல் கடுகு, கொஞ்சமாக ஜீரகம் பாருங்கள், கொஞ்சமாக ஜீரகம் போட்டு ரெண்டும் நல்லா பொரியட்டும். எதுவும் காஞ்ச மிளகாயை போட்டுட்டு இந்த கருவேப்பிலை வெங்காயம் இருக்குல்ல, இது அப்படியே போட்டு நல்லா வதக்கணும். பிள்ளைகளை வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த தக்காளியை போட்டுட்டு அது கூட கொஞ்சம் போல் வந்து பாருங்க, இந்த இவ்வளோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு வதக்கி விடுங்க. வதக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும், இந்த வெண்டைக்காய் எடுத்து அப்படியே இதில் போட்டுருணுங்க. சரியா? வெண்டைக்காயை போட்டு அதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். வெண்டைக்காய் கொஞ்சம் கொலன்னு தான் வரும், ஆனால் உப்பு போட்டிங்கன்னா கட்டுனா அது ட்ரை ஆகிடும் பிள்ளைங்களா. இங்கே பாருங்கள், இப்போ இப்படி நல்லா வதங்கிடுச்சுல. இப்போ என்ன பண்ணுங்கள், மிளகாத்தூள் வேணுன்னா போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு, இல்லைன்னா நல்லா மிளகுத்தூள் இப்போ பாருங்கள் ஒரு 1/2 ஸ்பூனு கொஞ்சோண்டு போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு தேங்காய் நல்லா திருவி அப்படி போட்டுருங்க. போட்டு நல்லா இந்த வதக்கி எடுத்திங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் பொரியலுங்க. இது வந்து நீங்கள் சாம்பார் கூட எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம், கார குழம்பு கூட. பிள்ளைங்களுக்கு வெறும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். இதில் இந்த தேங்காய் போடும்போது 2 வேர்க்கல்லையும் அப்படியே பொடிச்சு போட்டிங்கன்னா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய். சூப்பராக ஒரு வெண்டைக்காய் பொரியல். இது வந்து ஒரு 1/4 கிலோ இருக்கும், 300 கிராம் இருக்கும் வெண்டைக்காவை. இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்னூண்டு குட்டி தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3-4 காஞ்ச மிளகாய், இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக ஒரு வெண்டைக்காய் பொரியல். இது வந்து ஒரு 1/4 கிலோ இருக்கும், 300 கிராம் இருக்கும் வெண்டைக்காவை. இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்னூண்டு குட்டி தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3-4 காஞ்ச மிளகாய், இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க.